வாழ்க்கைய ஃபுல்லா என்ஜாய் பண்றதுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற, முழு நிச்சயத்தோட நிறைவேற்ற, பலத்தோட உச்சா நடத்த எனக்கும் உங்களுக்கும் தேவை கிருபை. கிருபை. தாவீது சொல்றான், சங்கீதம் 32:10, கர்த்தரை நம்பி இருக்கவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கவனையோ, அந்த இடத்துக்கு பதிலாக நான் சொல்லலாம், என்னைன்னு சொல்லலாம். என்னை கிருபை சூழ்ந்து கொள்ளும் பதிலாக என்னை கிருபை சூழ்ந்து இருக்குது. ஹல்லேலூயா. I am surrounded by grace. என்னை சுற்றிலும் பிரச்சனைகள் இல்லை, என்னை சுற்றிலும் பலவீனம் போராட்டம் அல்ல, என்னை சுற்றிலும் கிருபை சூழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்ன தாவீதுக்கு வாழ்க்கையில பொறுப்புகள் இல்லையா? நீ சொல்லலாம், எப்படி தாவீது சொன்னாரு? தாவீதுக்கு தெரியும், ஆண்டவருடைய கிருபை போதுமானது, சூழ்ந்திருக்கிறது. இந்த கிருபை என்ற வார்த்தை நம்ம எல்லாரும் ஒரு நாள் எத்தனை சொல்றோம்னு தெரியல. நான் போன்ல கேட்கும்போது எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஆண்டவர் கிருபையில நல்லா இருக்கும்னு சொல்றோம். அது கிருபை வெறும் வார்த்தையில் மட்டும் இல்லை, நம்முடைய உள்ளத்தில், உணர்வுல, கிரேஸ் கான்ஷியஸ்னஸ், கிருபை உணர்வு. எந்நேரம் பார்த்தாலும் எனக்கு ஒரு தெளிவு, கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை என்னை தாங்கிறது. கிருபை. கிருபை என்னை சூழ்ந்து இருக்கிறது. கிரேஸ் கான்ஷியஸ்னஸ். தாவீது சொன்னது என் வாழ்க்கையில் இன்று முதல் செயல்பட்டது. ஒருவேளை நீங்க பலவீனத்தோடு இருக்கலாம், படிக்கட்டு ஏற கஷ்டப்பட்டு போயிருக்கலாம், கிருபை சூழ்ந்திருக்க நிச்சயத்தை வந்தீங்கன்னா, உங்களை அறியாமலே 20 வயசுக்கு முன்னால நீங்க எப்படி நடந்தீங்களோ அந்த மாதிரி படிக்க படபடன்னு ஏறி நடப்பீங்க. உங்க சரீரத்தில் கிருபை வேலை செய்யும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க வீட்டுக்கு போகும்போது எப்பவுமே கொஞ்சம் டல்லா போயிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க வீட்டில் உள்ள கேட்க போறாங்க, இன்னைக்கு உங்க முகம் கொஞ்சம் தெளிவா இருக்கு, என்ன விஷயம்? நீங்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, என்னை கிருபை சூழ்ந்து இருக்கிறது என்ற வெளிப்பாடு எனக்கு மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ராத்திரி சாப்பிடும் போது ஒரு திருப்தி கிடைக்க போகுது. எப்போதும் சாப்பிட்ற இட்லி தான், ஆனா இன்னைக்கு கிருபை சூழ்ந்து இருக்கும் போது அந்த இட்லி ரொம்ப டேஸ்டா இருக்கு. இன்னைக்கு தூங்கும் போது ரொம்ப சவுண்டு ஸ்லீப் வர போகுது. எப்போதும் ஃபேனு, எப்போதும் உள்ள மெத்தட் தான், ஆனா ஒரு உணர்வு, கான்ஷியஸ்னஸ், என்னை சுற்றிலும் இருப்பது கிருபை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 11:23 கிருபையை கண்டபோது, பாருங்க, கிருபையை காண முடியும். ஹல்லேலூயா. கிருபையை அத்தியோகியா என்ற ஒரு பட்டணத்தில் விசேஷமாக, எக்ஸலண்டாக சபை வளருது. எருசலேம் பட்டணத்துக்கு நியூஸ் போகுது, இந்த பட்டணத்தில் பாருங்க, சபை எப்படி அருமையாக பெருகுது, வந்து பாருங்கன்ட்டு பர்னபாஸ் என்ற சீஷரோட ஆட்கள் அனுப்புறாங்க. பர்னபாஸ் ஊருக்கு வர்றாரு. சபையை பார்த்தா என்ன பார்க்க முடியுது? கிருபையை காண முடியுது. ஜனங்களுடைய முகத்துல முக மலர்ச்சி, சந்தோஷம், நம்பிக்கை, தெளிவு, பேச்சுல கிருபை, ஆட்டிடியூட்ல கிருபை. சொல்றாங்க, ஐயா என் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கு, ஆனா கிருபை போதும். ஐயா என் வாழ்க்கையில அக்னி இருக்கு, குடும்பத்துல அக்னி நெருப்பா பத்தி எரியுது, கிருபை போதும்.
ஐயா, சத்துரு போராட்டம் பயங்கரமா இருக்கு, ஆனா கிருபை போதும். இதைத்தான் இங்க எழுதுறார் அவரு. கிருபையை கண்டோ, அதே அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் இந்த பட்டணத்துல அவருக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டுச்சு? கிறிஸ்தவர்கள். ஐயா, இவரை நான் கோடீஸ்வரன் என்று சொல்லுறேன். ஏன் சொல்றேன்? அவர்கிட்ட கோடிக்கணக்கா பணம் இருக்கனால அவர் கோடீஸ்வரர். அவர்கிட்ட உள்ளத கோடிக்கணக்கான பணத்தை சார்ந்து வாழ்கிறார். அவர் அந்த கோடிக்கணக்கான பணத்தை உபயோகப்படுத்துகிறார். ஆகவே அவரை கோடீஸ்வரர் என்று சொல்கிறேன். ஜனங்கள் யாரை கிறிஸ்தவர் என்று சொன்னார்கள்? கிருபை உள்ளவர்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை இல்லைன்னா கிறிஸ்தவத்தில் உப்பு சப்பு இல்லை. ஹல்லேலூயா. கிரேஸ், கிரேஸ். 3 வாலிபர்கள் காட்டு வழியா ஹைக்கிங் போறாங்க. போனா பெரிய ஆறு எதிர்பாராத விதத்துல வயலன்ஸா ஓடுது. இதை கிராஸ் பண்ணி போகணும். 3 பேரும் ரொம்ப பயபக்தி உள்ளவங்க. முதல்ல ஒருத்தர் கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு நல்ல பலத்தை தாங்க ஆண்டவரே, நான் இந்த நதியை தாண்டி போகணும். ஆண்டவர் பலத்தை கொடுத்தார். சின்ன நதி தான், ஆனா ரொம்ப வேகத்தில் ஓடுறதுனால சுமார் 2 மணி நேரம் போராடி கரையை சேர்ந்தார். அடுத்தது பார்த்தாரு, இது நமக்கு முடியாது, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல போட்டு தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் போட்டு கொடுத்தார். இது கதை. ஆண்டவர் போட்டை கொடுத்தார். பயங்கரமா தண்ணி ஓடுனால ரொம்ப கஷ்டப்பட்டு 1 மணி நேரத்தை தாண்டி போனார். அடுத்தது பார்த்தார், ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரு, அப்பா திரும்பி பாரு பாட்டார். அங்க ஒரு சின்ன பிரிட்ஜ் இருந்துச்சு. சல் பிரிட்ஜில் ஏறி 2 நிமிஷத்துல நதியை தாண்டிட்டார். இதுதான் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம போட்டு குட்டிக்காரனை அடிச்சு நான் போடுற பல்ட்டியில தான் என் வாழ்க்கை நடக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஒருவேளை நடக்கலாம். ஆனா எனக்கு உங்களுக்கும் கிறிஸ்தவன் என்ற பேர் இருக்கனால என்ன இருக்கு? கிருபை இருக்கு. இந்த கிருபை நம்ம யூஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாம்பேல ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஒரு பிச்சை கேட்கிற மனுஷன் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப இண்டஸ்ட்ரீஸா மும்முரமா போய் எல்லாத்தையும் பிச்சை கேட்டு காசு வாங்குவார். ஒரு மூட்டையை தூக்கிட்டே போவாராம். போக போக மூட்டை பெருசாகிட்டே வந்துச்சான். எல்லாரும் ரொம்ப பரிதாபப்பட்டு, இந்த வயசான காலத்துல மூடை பெருசாகிட்டே வருது பாவம், அப்படி காசு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு நாள் மரித்து போயிட்டார். அடக்கம் பண்ண கூட யாரும் இல்லை. அப்ப ஒரே ஒரு ஏழை மனுஷன் எப்போ பார்த்தாலும் இவருக்கு காசு கொடுப்பாரு. அவர் சொல்றாரு, இந்த பாவம் இந்த மனுஷன் இத்தனை வருஷம் மூட்டை தூக்கிட்டே அலைஞ்சாரே பாவம், சாப்பாடு அரை கஞ்சி குடிச்சுக்கிட்டு இந்த மூட்டையில் என்னதான் இருக்கு அப்படி பிரிச்சு பார்த்தாங்களா. பார்த்தா கட்டுக்கட்டா பணம் இருச்சா உள்ளுக்கு. பெரிய மாணவர்களே, எனக்கு உங்களுக்கும் கிருபை பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோடீஸ்வரன் யாரு? கோடிக்கணக்கான பணம் வச்சிருந்து அதை சார்ந்து வாழுறது, அதை உபயோகப்படுத்துறது. கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்கு? மிகப்பெரிய கிருபை. அந்த கிருபையை சார்ந்து வாழ்வது, கிருபையை சார்ந்து வாழ்வது. ஹல்லேலூயா.